ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் என்னென்ன ஸ்பைசஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதுலேயே வதக்கி விடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் என்னென்ன மசால் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதையும் அதுலேயே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மூடி துருவின தேங்காயில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்கணும். கொதிச்சா குழம்பு கரெக்டாக இருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கணும். கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுருங்க. நல்லா அரை மணி நேரமாவது கொதிக்கணும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்கிறதான், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.